ஹாய் மக்களே, சத்தமான மக்களே, என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழை மரத்துக்கு அடியில் இன்றைக்கி வாழை மரம் வெட்டி காய்ப்பு. ஆமாம், காய் முடிஞ்சிச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாழை மரத்தில் வாழை வெட்டி உள்ளே இருக்கிற அது வாழைத்தண்டு எடுக்க போகிறேன் நான். ஓகே ஓகே. அதான் இன்னைக்கு எடுத்து அறுத்து போட்டலாம் அப்படின்னு தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படி வெட்டுறது என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கிறேன். தண்ணி கிடைக்குமா? என்ன தண்ணிங்க? அந்த வாழைக்குள்ளேருந்து தண்ணி. அது கிடைக்குங்க. அது ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. நானே வீடியோ பார்த்தேன், அப்புறம் ஒய்ஃப் சொன்னாங்க நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து அதான். சரி, அதனால சரி இன்றைக்கி எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டா இன்றைக்கி வந்து செக்கப்பு போயிட்டு வந்துட்டோம். சரி வந்துட்டு லீவ் போட்டோம். சரி வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டா இந்த வேலையில் நடந்துகிட்ருக்கு. வாங்க எப்படி. வெயில் வேறு பயங்கரமாக. ஆமாம், வெயில் நேரத்தில் வெட்டலாச்சு. வெயில் முடிஞ்ச பிறகு வெட்டலான்னா அதுக்கப்புறம் வேறு வேலையெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் இப்போ வெட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிடலான்னு தான் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். வெட்டுங்க. இந்த மரம் தானே? ஆமாண்ணா, இந்த வாழை மரத்தை தானா? இதோட இதை எடுத்துட்டிங்களா? எதுங்க? தாருங்களா? இது நல்லா வந்து ஹைட்டாக வளர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, எடுத்துட்டேன். சரியான ஹைட்டு. எந்த பக்கம் சாய்க்கிறீங்க? அந்த பக்கம் தான் சாய்க்கிறீங்க. ஏன்னா அதான் ஃபஸ்ட் டைம். இந்த பக்கம் வேற எறும்பு இருக்கு. இதில் தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. தெரியுதோ? இருங்க, அதான் பாருங்க எவ்வளோ எறும்பு. ஃபுல்லாகவே மரம் சாய்க்கப்படுகிறது தான். பார்த்து அது பிஞ்சு தான் வருதோ தவிர முக்கால்வாசி. இந்த பக்கத்தில் இருக்க வாழை மரத்துக்கு ஒன்றும் ஆயிராமா? சாயுது. சாஞ்சிச்சு, அவ்வளோதான். இங்கே பாருங்க, இதுகளை இங்கே வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஆளுங்க பாருங்க. சாய்க்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் மரங்கள். நவருங்க. இல்லை எதுவும் ஆகல. இருக்கும். எங்கே எப்படி சாஞ்சிருக்குது? அது எங்களுக்காக ஒரு கிளிப்ஸ் கொடுங்க, ஒரு கிளிப்பிங். இப்படி சாஞ்சிருக்கு. இதுதான் வாழைத்தண்டு. இதான் தண்டு. இங்கே இருக்கு வருங்க. இனி அதை வந்து இது பண்ணி விட்டு தண்ணி எடுக்கலாம். எத்தனை லேயர் பற்றி அதில். இது வாழை வந்து எதுவுமே வேஸ்ட் பொருளே கிடையாது இதில். ஏங்க எல்லாத்தையுமே உபயோகிக்கிறாங்க. அந்த வாழை மட்டையில் ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அது என்ன திரி பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி வாழை மரத்தில் எதுவுமே வேஸ்ட் இல்லை, பயனுள்ளது. பாருங்க, அது அப்படியே வைங்க, ஆட்டுக்கு போட்டுடலாம். இல்லைன்னா ஒரு பிரதருக்கு வேணுன்னா அப்படியே ஒரு சாக்கில் போட்டு கொண்டு கொடுத்துருங்க. ஆமாம்ல, நான் கேட்டுக்கலாம். அது எறும்பு தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்குள்ளே இருக்குது தண்டு, வேணால் அப்படி கிழிச்சு எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஆடு சாப்பிடுமா என்னன்னு தெரியல. எடுத்து வைங்க, அந்த இதெல்லாம் திங்குன்னு நினைக்கிறேன். கீரை எடுக்கணும். ஆமாம், கத்தி எடுத்துகிட்டு வந்து கீறுங்க. அந்த இந்த கத்தி இருக்குதுல்ல, எந்த கத்தி? நம்ம அறுக்கிறக்குனே ஒரு கத்தி வச்சுருப்போம், பெரிய இரும்பு கத்தி, அதை எடுத்துகிட்டு வாங்க. வேறு செடிகளுக்குள்ளே பூந்துட்டு பறிக்குது பாரு, எப்படி பறிக்குது பாருங்க. நம்ம பூரா தண்ணி கட்டிட்டு அணை அடைச்சி வச்சுருக்கிறோம், அது பூரா பறிக்குது. கத்தி வச்சு, இந்த கத்தி இல்லைங்க, இரும்பு கத்தி. ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு எடுத்தாச்சு. எவ்வளோ எடுத்திருக்கீங்க? நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு, பெருசாக தான் இருக்குது. எல்லாத்தையும் பாதி பாதியாக வெட்டியாச்சு. எல்லாரும் கொடுக்கணும். சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும். சர்ச்சுக்கும் அப்புறம் வாழையும் அறுத்துருக்கோம். ஆமாம், அதுனா வாழைப்பழமும். வாழைப்பழம். ஆமாம், அந்த தாறு அதுலேயும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு நம்ம வீட்டுக்கு அப்புறம் கொடுக்கணும். எவ்வளோ தண்டு எடுத்தீங்க காட்டு? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 துண்டு எடுத்திருக்கேன். 6 துண்டு இங்கே பார்க்கலாமா? பார்க்கலாங்க, வாங்க பார்க்கலாங்க. இது ஒரு துண்டு மேலே பாருங்கள்.